கனடாவின் ஒன்டாரியோவில் நள்ளிரவை தாண்டிய அதிகாலை வேளையில் துப்பாக்கிச் சூட்டு சத்தங்களுடன் அரங்கேறிய வீட்டுக் கொள்ளை சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரம்டன் நகரில் ஆயுதங்களுடன் வீட்டிற்குள் நுழைந்த கொள்ளையர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் பெண்ணொருவர் காயமடைந்தார். பிரம்டன் நகரில் அமைந்துள்ள கோர்டவே டிரைவ் மற்றும் கஸ்டெல்மோர் சந்திப்புக்கு அருகிலுள்ள வீடு ஒன்றிலேயே இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணியளவில் குறித்த வீட்டிற்குள் ஏதோ அசம்பாவிதம் நடப்பதாக பீல் பிராந்திய போலீசாருக்கு பல அவசர தொலைபேசி அழைப்புகள் கிடைத்துள்ளன. இதனைத் தொடர்ந்து போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். சம்பவம் குறித்து போலீஸ் அதிகாரி மௌலிகா சர்மா தெரிவிக்கையில், குறைந்தது 2 சந்தேக நபர்கள் அந்த வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்துள்ளனர் என எங்களது புலனாய்வாளர்கள் நம்புகின்றனர். அவர்கள் உள்ளே நுழைந்ததைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்களுக்கும் கொள்ளையர்களுக்கும் இடையில் ஒரு கடுமையான மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலின் போதே வீட்டிற்குள் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த துரதிர்ஷ்டவசமான சம்பவத்தின் போது வீட்டிற்குள் பல குடும்ப உறுப்பினர்கள் இருந்துள்ளனர். இந்த தாக்குதலில் அங்கிருந்த பெண்ணொருவரின் காலில் காயம் ஏற்பட்டுள்ளது. அவர் உடனடியாக மீட்கப்பட்டு லேசான காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இருப்பினும் அந்த பெண்ணின் காலில் ஏற்பட்டுள்ள காயம் துப்பாக்கி சூட்டினால் ஏற்பட்டதா அல்லது மோதலின் போது ஏற்பட்டதா என்பது இன்னும் தெளிவாக உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் வீட்டிற்குள் பலமுறை துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது என்பதை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். அத்துடன் கொள்ளையர்களால் வீட்டிலிருந்து பொருட்கள் ஏதும் திருடப்பட்டதா என்பது குறித்தும் இன்னும் தெளிவான தகவல்கள் கிடைக்கவில்லை. தற்போது பீல் பிராந்திய போலீசார் அந்த பகுதியில் முகாமிட்டு சாட்சியங்களை தேடி வருவதுடன் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளையும் தீவிரமாக சேகரித்து வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து ஏதேனும் விவரங்கள் தெரிந்தவர்கள் உடனடியாக தங்களை தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதுவரை கிடைத்துள்ள முதற்கட்ட விவரங்களின்படி இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல் என்றும் இதனால் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு எந்தவொரு அச்சுறுத்தலும் இல்லை எனவும் போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். தப்பியோடிய 2 சந்தேக நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.